ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் நவீன் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் க்ரோத்துக்கான ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ஹேர் க்ரோத்துக்காக நம்ம நிறைய செலவு பண்ணுறோம், நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம். அது நம்ம ரிசல்ட் கொடுக்கலனாலும் நம்ம அதை தேடி போயிட்டு நிறைய செலவு பண்ணுறோம். அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்க நேச்சர் இன்க்ரீடியண்ட்டை வச்சு நம்மளை எப்படி நம்மளோட ஹேரை ரொம்ப அழகாகவும் அதிகமாக எப்படி க்ரோத் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வெந்தய எண்ணெய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வெந்தயம் எடுத்து இதை மாதிரி குறைன்னு பொடி பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடி பண்ணிடாதீங்க, இதை மாதிரி குறைன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு அப்போ மசாஜ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. எப்போவுமே இங்கே கோகோனட் ஆயில் எடுக்கும்போது செக்கில் ஆட்டின எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒரு காலியான கண்டெய்னர் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபெனுக்ரீக்கை போட்டுக்கலாம். வெந்தயம் நம்மளோட முடி வளர்ச்சியை ரொம்ப அதிகமாகவே தூண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹீட்டை ரொம்ப ரெடியூஸ் பண்ணி உங்களோட தலையில் ஏதாச்சும் ஃபங்கல்ஸு, ஏன்னா வெந்தயத்தில் நேச்சராகவே அந்த கசப்பு தன்மை இருக்குது. அது நம்ம முடியில் நம்ம தலையில் ஏதாச்சும் புண்ணு அது மாதிரி இருந்தாலும் அதை நல்லா குணப்படுத்தி நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களோட ஹேரை ஷைனாகவும் வச்சுக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க ஃபெனுக்ரீக்கை நம்ம அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் அரைக்காதீங்க, முழுசாகவும் போட்டாலும் நம்மளுக்கு எண்ணெயில் அது ஊறாது. ஸோ அது மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க கோகோனட் ஆயிலை அது கூட சேர்த்துக்குவோம். இப்போ என்ன பண்ணால் இந்த கண்டெய்னரை நல்லா மூடிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் மூடிக்கோங்க. ஃபெனுக்ரீக் ஆயில் எப்பவுமே நீங்கள் கொதிக்க வச்சு பண்ணுறதை விட இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஹேர் ஆயிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப ஹீட்டு வச்சு நல்லா அதை கொதிக்க வச்சு பண்ணும்போது அதில் இருக்க நல்ல பாக்டீரியாஸ் இறந்துடும். ஸோ எப்பவுமே நீங்கள் கொதிக்க வச்சு பண்ணாதீங்க. இப்போ இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு நம்ம நல்லா குளிக்க வச்சுக்கலாம். இது நீங்கள் நாளைக்கு மசாஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி நைட்டே இது மாதிரி ஊற வச்சுருங்க. அப்போ காலையில் எடுத்து நீங்கள் மசாஜ் பண்ணும்போது எண்ணெய் நல்லா ஊறியிருக்கும். இப்போ அடுத்த நாள் வச்சு காலையில் எடுத்துட்டேன் பாருங்கள், எண்ணெய் நல்லா ஊறி உங்களுக்கு அந்த கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். சூப்பரான நம்மளோட ஃபெனுக்ரீக் ஆயில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லா தெரியுதா, நம்மளோட அந்த வெந்தய பொடியெல்லாம் கீழே இறங்கியிருக்கு, நம்மளோட எண்ணெய் மேலே இருக்குது. இதை நான் ஒரு கிளாஸ் கண்டெய்னர் உங்களுக்கு நான் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு இந்த வெந்தயன்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கும் போது உங்களோட உடம்புக்கும் அது உங்களோட பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போது உங்களோட பாடி ஹீட் ஃபுல்லாகவே ரெடியூஸ் ஆகும். அது இல்லாமல் உங்களோட ஹேரை நல்லா சில்காகவும் ஸ்மூத்தாகவும் வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த ஆயிலை நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்ஸஸ் நவீன் கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.